ஹாய்ங்க. இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? லஞ்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாதம் வந்துட்டு பண்ண போறேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை தான் வந்து பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கடலப்பயிறு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக எள்ளு, அப்புறம் சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடுறதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறதுக்கு அப்புறமா சூடானதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து கிண்டினீங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கொய்யா பழம் இருந்துச்சா வீட்டில், அது கட் பண்ணி அது ஸ்நாக்ஸாக வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்தாங்க லஞ்ச் பாக்ஸ் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.